அமைச்சர் விழா, அரசு விழா, அரசு ஊழியர்கள் மது அருந்துறது, பகல்ல ஆசிரியர்கள் மது அருந்திக்கிட்டு இது பண்ணுறது, மாணவர்கள் இந்த கஞ்சா சாக்லேட்டு பள்ளிகள் பக்கத்தில் கிடைக்கிறது. முன்னெல்லாம் கொடுக்காப்புளி, மாம்பழம், அந்த பனங்காய் அவிச்சி வச்சுருப்பாங்க, அது இருக்கும். அப்புறம் வந்து அந்த இந்த கிழங்கு என்ன சொன்னாங்க, அந்த பேரை மறந்து போச்சா, பேர் மறந்துட்டு வந்து கிழங்கு சாப்பிட்டு எல்லாம் அதெல்லாம் இல்லவே இல்லை. இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட இதெல்லாம் இல்லை. இன்னைக்கெல்லாம் லேஸு இது அதுன்னு கஞ்சா சாக்லேட் விற்கிறது ஏற்பாடு பார்க்குறோம். இயற்கையாக நம்ம கிடச்சிருந்த கொய்யாப்பழம், மாம்பழம், இந்த கொடுக்காப்புளிலாம் அவ்வளோ சத்து உடம்புக்கு. மற்ற பழ வகைகள்லாம் சும்மா அப்படி கூறு மாதிரி போட்டு வித்துட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பனங்கிழங்கு சொல்லுவாங்க, பனங்கிழங்கு, கமர்கட்டு, இதெல்லாம் பனங்கிழங்குலாம் அவ்வளோ நார்ச்சத்து அவ்வளோ உள்ள ஒரு இது, புரதச்சத்து எல்லாமே. இன்னைக்கு அது எல்லாம் எங்கே போச்சு? அவர்கள் எல்லோரும் எங்கே போனாங்க? அந்த பீகார்லேயே இவர் இந்த மாதிரி எலைட் அரசியல், ஓட் ஷோர்னு சுற்றினா சாதாரண ஜனங்களுக்கு தேவையில்லை. அவனுக்கு தேவை மாட்டாங்க. அவனுக்கு பீகார் சீரழிஞ்சதுக்கு காரணம் மது, வேலையில்லா திண்டாட்டம். மது வந்து அங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் முடக்கி போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி பல தலைமுறை காலி பண்ணிச்சு. இவர் வந்தோன்னே மதுவில் கொண்டு வந்தார் நிதிஷ். அந்த மாதிரி பீகாரில் பூரண மதுவிலக்கு. தேஜஸ்வி நாங்கள் வந்தால் கல்லுக்கடை திறப்போன்றாரு. அந்த பெண்களுக்கு பக்குன்னு இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து தான் இது. நீ என்ன ஓட்சோர் சொன்னால் அவனுக்கு ஓட்சோர்னு என்னன்னே தெரியாது. அப்போ அந்த மதுவுடைய தீமை எவ்வளோ? இங்கே என்ன பண்ணுறீங்க? மதுவினால இளம் விதவைகள் அதுன்னு உருட்டுனீங்க. ஆனால் வந்தவுடனே அவனே தேவலடாப்பான்ற மாதிரி இது இருக்கு. பகலில் திறந்துக்கிட்டான். காலையில் 12 மணி ஜெயலலிதா மாற்றினாங்க, 10 மணியை 500 கடைகளை மூடினாங்க. அதிமுக ஆட்சியில் மூடினாங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக கடைகள் மெயின் ரோட்டில் இருக்கிறதுலாம் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. இன்னொன்று இந்த நள்ளிரவில் விற்கிறது, அதிகாரில் விற்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமா இருந்தது. இன்னைக்கு எப்போ போனாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். இதுதான் பிரச்சனைன்னு பார்த்தா அதிகாரப்பூர்வம்ல வந்து 24/7 போல வந்து கடைகள் வந்துருச்சு. இதுதான் பிரச்சனைன்னு பார்த்தா புதிதாக கடைகள் திறக்கிறது, அதை எதிர்த்து மக்கள் போராடுறது. இதுதான் பிரச்சனைன்னு பார்த்தா கஞ்சா புழக்கம், அதை விட மோசம். ஒரு மது அருந்தணுன்னு கூட நீங்கள் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். கண்ணு வாசனை வரும்.